சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சோம்பு, மல்லி, சின்ன ஜீரகம், கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, அது கூட கொஞ்சம் முந்திரி, தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி, வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் அதோட ஆட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா